வணக்கம். நான் உங்க சுசிலா அக்ரிகிளினிக்லேருந்து பேசுறேன். நம்ம இன்னைக்கு இந்த மல்லிகை சாகுபடியில உர நிர்வாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மல்லிகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு உர நிர்வாகம் மிகவும் அத்தியாவசியமானது. வருஷத்துல 9 மாசம் நம்ம தொடர்ந்து பூக்களை அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் மல்லிகையில. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் மிகவும் அத்தியாவசியமா தேவைப்பட்டுட்டு இருக்குது. இப்ப நம்ம விவசாயிகளை பொறுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில விவசாயிங்க மாசத்துக்கு ஒரு முறை உரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க மல்லிகையில. ஒரு சில விவசாயிங்க ஒரு மாசத்துல 2 முறை உரம் வைப்பாங்க. ஒரு சில விவசாயிகள் மட்டும் அனைத்து சத்துக்களும் அடங்கிய ரசாயன உரங்களை தொழு உரத்தோட கலந்து வைக்கிறாங்க. இப்படி வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, விவசாயிகளுக்கு மல்லிகை செடிகள் ஆரோக்கியமா வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்குது. பல விவசாயிங்க முதல் நிலை சத்துக்கள் அடங்கிய உரங்களை மட்டும்தான் வைக்கிறாங்க. இது போன்ற சூழ்நிலையில 2ஆம் நிலை சத்துக்களும் நுண்சத்துக்களும் போதிய அளவிற்கு செடிகளுக்கு கிடைக்காம போகும்போது செடிகள் கரும்பச்சை நிறத்துல இருந்து வெளிர் நிறமா மாறி வெளுத்து இருக்கும். நம்ம ஒரு செடியை பார்த்தோம்னா அதுக்கு போதுமான சத்து கிடைக்கலன்னா வெளிர் நிறமா மாறி வெளுத்து இருக்கும். இதனால பூக்குத்திறன் குறையும், மகசூலும் குறைஞ்சிடும். மேலும் பூக்கள் சிறிதாகவும் காம்பு சிறுத்தும் காணப்படும். நம்ம சந்தைக்கு எடுத்துட்டு போனோம்னா பூக்கள் சின்னதா இருக்கு, காம்பு சின்னதா இருக்குது, விலை போகாது, அந்த மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. மல்லிகை செடியில ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் நல்ல மகசூலுக்கும் தழைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து, கந்தகச்சத்து, சுண்ணாம்பு சத்து, மக்னீசியம், இரும்பு, துத்தநாகம், மாங்கனீசு, போரானு, காப்பர், மாலிப்டினோ இது போன்ற சத்துலாம் மிக முக்கியமா தேவைப்படுது. இதுல ஒவ்வொரு சத்தும் பயிர்கள்ல குறிப்பிட்ட சில செயல்களை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம இந்த சத்துக்கள் எல்லாம் பயிருக்கு நல்லா கிடைச்சாதான் அந்த செடி நல்லாவும் இருக்கும், விளைச்சலும் நல்லா கொடுக்கும். இதுல ஏதாவது ஒரு சத்து குறைஞ்சாலும் இப்ப அதுக்கு பிரச்சனை, செடியில ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த செடியே காட்டும். இலை மஞ்சளா இருக்கும், பூக்கள் சின்னதா இருக்கும், நம்ம அந்த காம்பு சிறுத்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் செடி ஊட்டச்சத்து குறைபாடுனாலதான் வருது. இதுல ஏதாவது ஒரு சத்து கூடுதலா இருந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னா மற்ற சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு தடையாவே இருக்கும். இப்ப நம்ம ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஃபேக்டமாஸை மட்டும் போடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் யூரியா மட்டும் போடுவாங்க. இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம மற்ற சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு அந்த பயிருக்கு அதுவே ஒரு பெரிய தொந்தரவா தான் இருந்துகிட்டு இருக்கும். முதல்நிலை சத்துக்களான தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது பயிருக்கு அதிக அளவுல தேவைப்படும். ஒரு டன் மல்லிகைப்பூ நம்ம உற்பத்தி செய்யணும்னா 133 கிலோ தழைச்சத்தும், 266 கிலோ மணிச்சத்தும், 266 கிலோ சாம்பல் சத்தும், 83 கிலோ சுண்ணாம்பு சத்தும், 103 கிலோ மெக்னீசியமும், 133 கிலோ கந்தக சத்தும், 3 கிலோ இரும்பு சத்தும், போரானு, மாங்கனீசு, துத்தநாக சத்து இதெல்லாம் தலா 2 கிலோ அளவுக்கும் 1 கிலோ காப்பர் சத்தும் தேவைப்படுவதாக வேளாண் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. இப்ப இரும்பு சத்து, துத்தநாக சத்து, போரானு, காப்பரு, மாங்கனீசு, மாலிப்டினோ இது போன்ற சத்துக்கள் மிக குறைந்த அளவில் தேவைப்படும் சத்துக்கள் ஆகும். பெரும்பாலான மல்லிகை சாகுபடி செய்யும் விவசாயிகள்லாம் பார்த்தோம்னா 2ஆம் நிலை சத்துக்களையும் நுண்சத்துக்களையும் பயன்படுத்துவதே இல்லை. ஒரு சில விவசாயிகள்லாம் பார்த்தோம்னா பொட்டாசை கூட கண்ணில் காட்ட மாட்டாங்க. என்ன உரம் போட்டீங்கன்னு கேட்டால் நான் ஃபேக்டமாஸ் போட்டேன், யூரியா போட்டேன், சூப்பர் போட்டேன், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பொட்டாசே காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைக்கு கேட்பாங்க, பூ நல்லா பெருசாக வரணுங்க, பூ அதிகமாக வரணுங்க, எனக்கு மருந்து இருந்தால் கொடுங்க, டானிக் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உரம் என்ன போட்டீங்கன்னு கேட்டால் நான் ஃபேக்டமாஸ் போட்டேங்க, பொட்டாசு போட்டிங்களான்னு கேட்டால் பொட்டாசு போட்டிருக்க மாட்டாங்க, நுண்ணூட்டம் போட்டிங்களான்னு கேட்டால் நுண்ணூட்டம் போட்டிருக்க மாட்டாங்க, சூப்பர் போட்டிருக்க மாட்டாங்க, வெறும் ஃபேக்டமாஸ், டிஏபி இது மட்டும் தான் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம என்னதான் டானிக் கொடுத்தாலும் அதை எடுத்துக்க போகிறதில்ல. நம்ம இப்போ என்னதான் ரசாயன உரங்களை போட்டாலும் அனைத்து பயிர்களையும் எடுத்துக்கொள்ளும் தன்மைக்கு மாற்றாக மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்க வேண்டும். மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்க வேண்டும்னா அந்த மண்ணில் ஆர்கானிக் கார்பன் போதுமானதாக இருக்கணும். ஊட்டச்சத்துக்களை தக்க வைத்தல், மண்ணில் பௌதீக அமைப்பை பாதுகாத்தல், ஈரப்பதத்தை தக்க வைத்தல் போன்ற பணிகள் நடைபெற ஆர்கானிக் கார்பன் முக்கிய பங்கு வகிக்குது. வருடத்திற்கு ஒரு முறையாவது தொழு உரம் நம்ம போடணும். தொழு உரமே மண்ணில் காட்டுறதே இல்லை. அப்புறம் எங்கேயாவது நம்ம ரசாயன உரத்தை போட்டால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பயிர் வளரணும்னா வளராது. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணில் தொழு உரத்தை போட்டுருக்கணும். இப்போ நம்ம இந்த வீடியோலேருந்து மல்லிகை சாகுபடி செய்கிற விவசாயிகள் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, மல்லிகை சாகுபடியில் நீங்கள் என்னென்ன உரங்களை போட்டால் மகசூல் நல்ல மகசூல் எடுக்க முடியும், அந்த உரங்களை எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த உரங்கள்ல என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு, இதெல்லாம் நன்கு அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரங்களை போட்டால் நல்ல மகசூல் பெற முடியும். வெறும் நான் மருந்து மட்டும்தான் அடிப்பேன், உரமே போட மாட்டேன் அப்படின்ட்டுலாம் தான் நம்மளால மகசூல் எடுக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இவ்வளவுக்கு நம்ம மல்லிகை சாகுபடி பண்ணுறோம், இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம உரம் வைக்கணும் அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் உரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நல்லாவே மகசூல் எடுக்க முடியும். மேலும் உங்களுக்கு மல்லிகை சாகுபடியில் உர நிர்வாகம் பற்றி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சுசிலா அக்ரிகள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேற மருந்துக்கு இருந்து ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் என்னென்ன மருந்து அடிக்கிறது, எப்படிலாம் உரம் போடலாம், எந்த மாதிரி நம்ம உரம் வச்சா மகசூல் எடுக்க முடியும், இதை பற்றி நானே தெளிவாக இந்த வீடியோவில் போட்டிருக்கோம்.
உங்களுக்கு மேலே எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.